நேற்றிரவு கத்தாரினுடைய மிகப்பெரிய எரிவாயு மற்றும் எண்ணெய் தளமான ராஸ் அல் லஃபான் எண்ணெய் தளத்திலே மிகப்பெரிய வெடிப்பு ஒன்று ஏற்பட்டிருந்தது. 40 நாள் போரின் போது குறித்த தளத்தை இலக்கு வைத்து ஈரான் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இந்த தாக்குதலினால் கத்தாரினுடைய மிகப்பெரிய எரிவாயு எண்ணெய் தளமான ராஸ் அல் லஃபான் எண்ணெய் தளத்தினுடைய 17% பகுதிகள் அளிக்கப்பட்டிருந்தன. மேலும் இந்த தாக்குதல்களை தொடர்ந்து ராஸ் அல் லஃபானினுடைய செயற்பாடுகள் முடக்கப்பட்டன. தற்போது ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டதற்கு பின்புதான் ராஸ் அல் லஃபானினுடைய பல வேலை திட்டங்கள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. மேலும் குறித்த ராஸ் அல் லஃபான் தளத்திலே ஈரானிய தாக்குதல்களினால் அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளை மீள கட்டமைப்பதற்கு குறைந்தது இன்னும் 1-2 வருடங்களாவது செல்லும் என்றும் கத்தாரிய உள்துறை அமைச்சகம் தெரிவித்திருந்தது. இப்படியான நிலைமையிலேயே ராஸ் அல் லஃபான் எரிவாயு தளத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான களஞ்சிய சாலை ஒன்றில் வெடிப்பொன்று பதிவாகியுள்ளது. தொழில்நுட்ப கோளாறு மற்றும் மனித தவறுகளின் காரணமாகவே இந்த வெடிப்பு பதிவாகி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு இந்த வெடிப்பின் காரணமாக 18 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் 54க்கும் அதிகமானோர் படுகாயங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் குறித்த வெடிப்பின் மூலமாக ராஸ் அல் லஃபான் தளத்திலே மிகப்பெரிய இழப்புகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இந்த இழப்புகளை மீண்டும் சரி செய்வதற்கும் பல மாதங்கள் ஏற்படும் என தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து லெபனானிய களத்திலே ஹிஸ்புல்லாவை நிராயுதபாணியாக்குவதற்கான வேலை திட்டங்கள் அனைத்தும் தோல்வியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றன. லெபனானுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இடையிலே நேரடியான பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு இயல்பாக்கத்தை ஏற்படுத்துவதன் மூலமாக ஹிஸ்புல்லாவை தனிமைப்படுத்தி நிராயுதபாணியாக்க முடியும் என திட்டமிட்டார்கள். இருப்பினும் இந்த நேரடியான பேச்சுவார்த்தைகள் மூலமாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடனான இயல்பாக்கத்தை ஏற்படுத்துவதன் மூலமாகவும் லெபனானிய களத்திலே ஹிஸ்புல்லா இராணுவத்தினை முழுமையாக நிராயுதபாணியாக்க முடியாது என அமெரிக்க அதிகாரிகள் நம்புகின்றார்கள். அதே நேரம் லெபனானுக்குள்ளே உள்நாட்டு போரை ஏற்படுத்துவதன் மூலமாகவும் பிரிவினைவாத மோதல்களை விதைப்பதன் மூலமாக ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு எதிராக லெபனானிய அரசு இராணுவத்தினை முழுமையாக களமிறக்குவதன் மூலமாகவும் சிரியாவினுடைய உதவியை பயன்படுத்தி சிரியாவினுடைய படைகளையும் ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு எதிராக முழுமையாக களமிறக்குவதன் மூலமாகவுமே ஹிஸ்புல்லாவை முழுமையாக நிராயுதபாணியாக்க முடியும் என டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் நினைக்கின்றது. இதற்கமைவாகவே கடந்த 2 வாரங்களாக டொனால்ட் ட்ரம்பும் கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றார். லெபனானிய களத்தில் ஹிஸ்புல்லாவை நிராயுதபாணியாக்குவதற்கு சிரியாவை பயன்படுத்துவதே சிறந்ததாக அமைந்திருக்கும் என்றும் இவை தொடர்பாக நான் நெட்டன்யாகுவோடு கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளேன் என்றும் சிரியாவினுடைய ஜனாதிபதி சிறப்பாக செயற்பட்டு வருகின்றார், அவரை பயன்படுத்தி லெபனானிய களத்திலே ஹிஸ்புல்லாவை நிராயுதபாணியாக்க முடியும் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ச்சியான கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றார். இவை தொடர்பாக முன்னே காணொலிகளிலும் நான் தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். இப்படியான நிலைமையிலேயே சிரியாவினுடைய ஜனாதிபதி தம்பி ஜூலானி ஊடகங்களுக்கு இவ்வாறு தெரிவித்தார். லெபனானிய களத்தில் ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு எதிராக சிரியாவினுடைய படைகளை களமிறக்குவதற்கு நான் விரும்பவில்லை. இது தொடர்பாக டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகத்திற்கு நான் தெளிவாக கூறியுள்ளேன். தற்போது நடைபெற்று வரக்கூடிய போரிலே டொனால்ட் ட்ரம்ப் அதிருப்தி அடைந்துள்ளார். இதனால் ஹிஸ்புல்லாவை நிராயுதபாணியாக்குவதற்கு மாற்று வழிமுறைகளையும் அவர் தேடிக்கொண்டிருக்கின்றார். இதற்காக சிரியாவை பயன்படுத்துவதற்குமான கோரிக்கைகளையும் டொனால்ட் ட்ரம்ப் முன் வைத்திருந்தார். இருப்பினும் லெபனானிய களத்தில் களமிறங்குவது தொடர்பான எங்களுடைய நிலைப்பாடு வேறாகவே இருக்கின்றது. தற்போதைய சூழ்நிலையில் நாங்கள் லெபனானிய களத்தில் தலையிடுவதற்கு விரும்பவில்லை. போரின் மூலமாக இந்த இலக்குகளை அடைந்து கொள்ளாமல் பேச்சுவார்த்தைகள் மூலமாகவும் ராஜதந்திரத்தின் மூலமாகவும் இந்த இலக்குகளை அடைந்து கொள்வதற்கு நாங்கள் விரும்புகின்றோம். லெபனானிய களத்தில் ஹிஸ்புல்லாவும் லெபனானிய அரசாங்கமும் லெபனானிய பிரதிநிதிகளும் ஒன்றிணைந்து பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு நிராயுதபாணியாக்கம் தொடர்பான முடிவுகளை எட்ட வேண்டும். மேலும் எங்களுக்கு லெபனானிய களத்தில் தலையிட முடியாது. நாங்கள் லெபனானோடு பொருளாதார தொடர்புகளை வலுப்படுத்துவதற்கே விரும்புகின்றோம். தற்போதைய களத்தில் போரினுடைய விரிவாக்கத்திற்கு நாங்கள் விரும்பவில்லை. அரச கட்டமைப்புகளுக்கு வெளியே ஆயுதங்கள் இருப்பது முழுமையாக முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும். லெபனானிய அரசாங்கத்திற்கு கீழால் தான் அனைத்து விதமான ஆயுதங்களும் பேணப்பட வேண்டும். மேலும் இதற்காக அவர்கள் பேச்சுவார்த்தைகள் மூலமாக ராஜதந்திர நடவடிக்கைகள் மூலமாகவே முடிவுகளை எடுக்க வேண்டும் என தம்பி ஜூலானி குறித்த நேர்காணலின் போது தெரிவித்துள்ளார். சிரியாவின் களத்தில் இருக்கக்கூடிய தம்பி ஜூலானியின் தக்ஃபீரி படைக்குழுக்கள் ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு எதிராக லெபனானிய களத்தில் களமிறங்குவார்களாக இருந்தால் ஈராக்கில் இருக்கக்கூடிய எதிர்ப்பற்றுக்கள் சிரியாவினுடைய கிழக்கு பிரதேசத்தினூடாக தம்பி ஜூலானியின் தக்ஃபீரி படைக்குழுக்களுக்கு எதிராக தாக்குதல்களை ஆரம்பிப்பார்கள். மேலும் தம்பி ஜூலானியின் தக்ஃபீரி படைக்குழுக்களினால் லெபனானிய களத்தில் எந்தவிதமான இலக்குகளையும் அடைந்து கொள்ள முடியாது. மேலும் ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு எதிராக தம்பி ஜூலானியின் தக்ஃபீரி படைக்குழுக்கள் களமிறங்குவது சிரியாவுக்குள்ளே போரினுடைய தாக்கத்தையும் விரிவாக்கிவிடும். மேலும் சிரியா ஈராக் எல்லை பிரதேசத்தில் மிகப்பெரிய மோதல்களும் உருவெடுத்துவிடும். இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால் ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு எதிராக தம்பி ஜூலானின் தக்ஃபீரி படைக்குழுக்கள் களமிறங்குவது தம்பி ஜூலானின் அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய இழப்புகளையும் ஏற்படுத்திவிடும். மேலும் சிரியாவின் களத்திற்குள்ளும் போரானது விரிவடைந்துவிடும். இதனாலேயே தற்போதைய ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு எதிராக களமிறங்குவதற்கு தம்பி ஜூலானி பயப்படுகின்றார். இருப்பினும் தந்தை நெட்டன்யாகுவின் கோரிக்கைகளை தம்பி ஜூலானியினால் முழுமையாக நிராகரிக்க முடியுமா என்பது கேள்விக்குரியே. டொனால்ட் ட்ரம்ப் தம்பி ஜூலானியை சந்தித்து நேரடியான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றார். இவ்வாறு நேரடியான பேச்சுவார்த்தையின் போது தம்பி ஜூலானி டொனால்ட் ட்ரம்பினுடைய கோரிக்கைகளை முழுமையாக ஏற்றுக்கொண்டுதானாக வேண்டும். டொனால்ட் ட்ரம்பினுடைய கோரிக்கைகளை முழுமையாக நிராகரித்து தம்பி ஜூலானி செயற்படுவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவாகும். உதாரணத்திற்கு கடந்த வாரம் சிரியாவினுடைய எண்ணெய் நிறுவனங்களுக்கும் அமெரிக்காவினுடைய எண்ணெய் நிறுவனங்களுக்கும் இடையிலே ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டன. கடந்த 6 மாதங்களுக்கு முன்பே அமெரிக்க நிறுவனங்கள் சிரியாவின் களத்தில்
களமிறங்கிவிட்டன. அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான மிகப்பெரிய எண்ணெய் நிறுவனமான செவ்ரோன் எண்ணெய் நிறுவனம் சிரியாவிலே களமிறங்கி சிரியாவினுடைய எண்ணெய் கிணறுகளையும் எண்ணெய் வயல்களையும் முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளது. சிரியாவின் களத்திலிருந்து எண்ணெய்களை பிரித்தெடுப்பதற்கும் அவற்றை விநியோகம் செய்வதற்கும் அவை தொடர்பான வியாபாரங்களை மேற்கொள்வதற்கும் அமெரிக்க நிறுவனங்கள் சிரியாவிலே களமிறங்கியுள்ளன. மேலும் அமெரிக்காவின் செவ்ரோன் நிறுவனத்திற்கு அடுத்தபடியாக இன்னும் மிக முக்கியமான 2 பெட்ரோலிய நிறுவனங்களும் கடந்த வாரம் சிரியாவிலே ஒப்பந்தங்களை முடித்துக் கொண்டார்கள். இதன் விளைவாக சிரியாவுக்குள் இருக்கக்கூடிய அனைத்து எண்ணெய் வளங்களும் எரிவாயு தளங்களும் முழுமையாக அமெரிக்க நிறுவனங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டு விட்டன. குறித்த ஒப்பந்தத்தின் மூலமாக அமெரிக்க எண்ணெய் நிறுவனங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய லாபத்தின் ஒரு பகுதியையே ஜூலானியினுடைய அரசாங்கத்திற்கும் வழங்குகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் டமஸ்கஸ் பிரதேசத்திலே மிகப்பெரிய அமெரிக்க தளத்தை அமைப்பதற்கான வேலை திட்டங்களும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. எனவே இப்படியான நிலைமையில் தம்பி ஜூலானி அப்பா டொனால்ட் ட்ரம்பினுடைய கோரிக்கைகளை முழுமையாக நிராகரிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாகவே உள்ளன. லெபனானிய களத்தில் தலையிடுவதற்கு நாங்கள் விரும்பவில்லை என தம்பி ஜூலானி தற்போது கருத்துக்களை வெளியிட்டாலும் டொனால்ட் ட்ரம்புடனான நேரடியான பேச்சுவார்த்தைகளுக்கு பின்பு அவருடைய நிலைப்பாடுகளில் பல மாற்றங்கள் ஏற்படலாம். அத்தோடு ஒருவேளை டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த கோரிக்கைகளை ஜூலானி ஏற்றுக்கொள்ளாவிட்டால், ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு எதிராக களமிறங்காவிட்டால், சிரியாவின் களத்திலே ஜூலானிக்கு பதிலாக அவருடைய நண்பரான சுஃபியானை பயன்படுத்துவதற்கான வேலை திட்டங்களை டொனால்ட் ட்ரம்பும் அவருடைய நிர்வாகமும் மேற்கொள்ளும். ஜூலானியை முழுமையாக ஓரம் கட்டிவிட்டு சுஃபியானை பதவியில் அமர்த்துவதற்கான எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் அவர்கள் மேற்கொள்வார்கள். தற்போதைய சிரியாவினுடைய களத்தில் ஜூலானிக்கு எதிராக சுஃபியான் பல வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றான். அது மட்டுமல்லாமல் ஜூலானின் தக்ஃபிரி படைக்குழுக்களில் இருக்கக்கூடிய பல படைப்பிரிவுகளும் தளபதிகளும் தற்போது சுஃபியானினுடைய ISIS பயங்கரவாத குழுக்களுக்கே முழுமையான ஆதரவையும் வெளிப்படுத்தி வருகின்றார்கள். இதில் பிரதேசத்திலும் சிரியாவினுடைய மத்திய பிரதேசத்திலும் சுஃபியானினுடைய ISIS பயங்கரவாதிகளுக்கும் ஜூலானினுடைய தக்ஃபிரி படைகளுக்கும் இடையில் தொடர்ச்சியான மோதல்கள் நடைபெற்று வருகின்றன. எனவே டொனால்ட் ட்ரம்பினுடைய கோரிக்கைகளுக்கு ஜூலானி சம்மதிக்காவிட்டால் சிரியாவினுடைய களத்தில் ஜூலானினுடைய நெருங்கிய நண்பரான சுஃபியானை டொனால்ட் ட்ரம்பும் அவருடைய நிர்வாகமும் பயன்படுத்திக் கொள்ளும். ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பும் சுஃபியானை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளும். எனவே சிரியாவின் களத்தில் நிலைமைகள் எவ்வாறு மாறுகின்றது என்பதனை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ஷின்பெட் உளவு பிரிவினுடைய முன்னாள் தலைவரும் அவருடைய மனைவியும் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்தித்து கலந்துரையாடல்களை மேற்கொண்டதற்கு பின்பு ஐக்கிய அரபு அமீரகத்திலேயே தங்கியிருந்துள்ளார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பில் இருக்கக்கூடிய பல இராணுவ தளபதிகளும் தலைமை அதிகாரிகளும் அவருடைய குடும்பத்தோடு ஐக்கிய அரபு அமீரகத்திலேயே அதிகமாக குடிபெயர்ந்துள்ளார்கள். அதிலும் குறிப்பாக ஐக்கிய அரபு அமீரகத்தின் மெரினா பிரதேசத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பல இராணுவ தளபதிகளும் தலைமை அதிகாரிகளும் குடும்பத்தோடு குடியேறியுள்ளார்கள். இப்படியான நிலைமையிலேயே ஷின்பெட் உளவு பிரிவினுடைய முன்னாள் தலைவரையும் அவருடைய மனைவியையும் படுகொலை செய்வதற்காக ஈரானிய உளவாளிகள் திட்டமிட்டிருந்ததாகவும் ஒரு தாக்குதல் திட்டத்தையும் அவர்கள் வகுத்திருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் ஈரானிய உளவாளிகள் இந்த தாக்குதல் திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு முன்பே இது தொடர்பான உளவு தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன. இதைத் தொடர்ந்து ஷின்பெட் உளவு பிரிவினுடைய முன்னாள் தலைவரும் அவருடைய மனைவியும் பாதுகாப்பாக மீண்டும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது ஷின்பெட் உளவு பிரிவினுடைய முன்னாள் தலைவரை படுகொலை செய்வதற்கு ஈரானிய உளவாளிகள் திட்டமிட்டுள்ளார்கள். இருப்பினும் இறுதி கட்டத்தில் ஐக்கிய அரபு அமீரகம் அவர்களை பாதுகாப்பதற்காக மீண்டும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை நோக்கி நகர்த்தியுள்ளது. அத்தோடு ஈரானிய களத்திலே நடைபெற்று வரக்கூடிய சில முக்கியமான விடயங்கள் தொடர்பாக நேற்றைய காணொலியிலும் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். மசூத் பெதஷ்கியானினுடைய அரசாங்கம் எவ்வாறு இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு சம்மதத்தினை பெற்றுக் கொள்வதற்காக காய்களை நகர்த்தியது, ஈரானிய உச்ச தலைவர் முஜ்தபா கமேனி அவர்களுடைய சிவப்பு கோடுகளை தாண்டியது, அவருடைய வார்த்தைகளை மீறி மசூத் பெதஷ்கியானினுடைய அரசாங்கம் எவ்வாறு செயற்பட்டது என்பது தொடர்பாக நேற்றைய காணொலியில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். அதேபோன்று குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு எதிர்ப்பை தெரிவிக்கும் வகையில் அதிகளவான ஈரானிய மக்கள் தெஹ்ரானிலும் ஏனைய பகுதிகளிலும் தொடர்ச்சியான அமைதி ஆர்ப்பாட்டங்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். மசூத் பெதஷ்கியானினுடைய அரசாங்க எதிராகவே இந்த அமைதியான ஆர்ப்பாட்டங்களை மேற்கொள்கின்றார்கள். நாங்கள் அமெரிக்காவுடன் எந்த விதமான ஒப்பந்தத்தையும் மேற்கொள்ளக்கூடாது, இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தினால் எந்த விதமான பயன்களும் கிடைக்கப்பெறப் போவதில்லை, நாங்கள் போருக்கு முழுமையாக திரும்பி மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அமெரிக்க தளங்களையும் முழுமையாக அடித்து மத்திய கிழக்கு பிராந்தியத்தை விற்று அமெரிக்காவை முழுமையாக வெளியேற்றுவதன் மூலமாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு உச்ச பதிலடிகளை வழங்குவதன் மூலமாகவே வெற்றிலக்களை அடைந்து கொள்ள முடியும் என ஈரானிய மக்கள் அமைதியான ஆர்ப்பாட்டங்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். மேலும் இந்த ஆர்ப்பாட்டங்களுக்கு ஈரானிய IRGC இராணுவமும் முழுமையான ஆதரவை வழங்கி வருகின்றது. அது மட்டுமல்லாமல் ஈரானினுடைய பசிச் படை பிரிவினரும் முழுமையான ஆதரவை வழங்கி வருகின்றார்கள். மேலும் இதனை உறுதிப்படுத்தும் வகையில் பசிச் படை பிரிவினுடைய தளபதிகளில் ஒருவர் ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்துள்ளார். 2015ஆம் ஆண்டு நடைபெற்ற JCPOA ஒப்பந்தத்தினுடைய கசப்பான அனுபவங்கள் மீண்டும் நடைபெறுவதற்கு நாங்கள் அனுமதிக்க கூடாது. அதே போன்று இந்த அரசாங்கமும் தலைமை பேச்சுவார்த்தை குழுவும் ஈரானிய உச்ச தலைவருடைய நிபந்தனைகளை முழுமையாக ஏற்று மதிக்க வேண்டும். உச்ச தலைவருடைய நிபந்தனைகளை முழுமையாக ஏற்று அதனை செயற்படுத்தி தேசிய நலன்களுக்கு உறுதி அளிக்க வேண்டும். எதிரி ஒப்பந்தத்தினை பயன்படுத்தி புதிய வஞ்சகத்தை பயன்படுத்தி எங்களுக்கு எதிராக செயற்படுவதற்கு நாங்கள் அனுமதிக்க கூடாது. மேலும் ஈரானிய தேசமும் ஈரானிய மக்களும் எப்போதும் உறுதியாகவே இருப்பார்கள். நாங்கள் இந்த போர்க்களத்தில் தொடர்ச்சியாக உறுதியாகவே இருக்கின்றோம், அனைத்திற்கும் முழுமையாக தயாராகவே இருக்கின்றோம் என பசிச் படைப்பிரிவினுடைய தளபதிகளில் ஒருவர் தெரிவித்துள்ளார். அதாவது குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் தொடர்பாக பசிச் படைப்பிரிவும் மசூத் பெதஷ்கியானினுடைய அரசாங்கத்திற்கு எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளது.
இப்படியான நிலைமையிலேயே நேற்றைய தினம் ஜெனீவாவில் பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. நேற்றைய காணொலியில் குறித்த பேச்சுவார்த்தை தொடர்பான சில விடயங்களை மாத்திரமே குறிப்பிட்டிருந்தேன். அத்தோடு குறித்த பேச்சுவார்த்தையின் போது ஈரானிய பிரதிநிதிகள் அமெரிக்க துணை ஜனாதிபதி JD வான்ஸோடு புகைப்படம் எடுத்துக் கொள்ளவில்லை, அவருடன் கைக்குலுக்கவும் இல்லை. நேரடியான பேச்சுவார்த்தைகளாக இருந்தாலும் ஈரானிய பிரதிநிதிகள் அமெரிக்க தரப்பினரோடு நெருங்கி பழகுவதனை முழுமையாக தவிர்த்து கொண்டார்கள். அத்தோடு குறித்த பேச்சுவார்த்தையானது கிட்டத்தட்ட 80 நிமிடங்களுக்கு நடைபெற்றிருந்தது. லெபனானிய களத்தில் போரை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாகவும் தெற்கு லெபனான் பிரதேசத்திலிருந்து இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு முழுமையாக வெளியேறுவது தொடர்பாகவும் 14 அம்ச திட்டங்களையும் முழுமையாக நடைமுறைப்படுத்துவது தொடர்பாகவுமே இந்த பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. அத்தோடு இந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலேயே டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு எதிரான மிரட்டல்களையும் வெளியிட்டிருந்தார். ஈரானியர்கள் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை தொடர்ச்சியாக மூடினால் அவர்களுடைய நாடு முழுமையாக அழிக்கப்பட்டுவிடும். நாங்கள் ஈரானை முழுமையாக அழித்து தரைமட்டமாக்கி விடுவோம். ஈரானோடு நாங்கள் ஒரு உடன்பாட்டிற்கு வராவிட்டால் நாங்கள் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை முழுமையாக இழுத்து மூடி ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே நாங்கள் பணத்தை வசூலிப்போம். நீங்கள் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை மூடினால் உங்களுக்கு ஒரு நாடே இருக்காது. உங்களுடைய நாசமா போன நாட்டிற்கு உங்களுக்கு திரும்பவும் முடியாது. எனக்கு 60 நாள் அவகாசம் இருக்கின்றது. இந்த 60 நாள் அவகாசம் முடிந்ததற்கு பின்பு நான் விரும்பியதை செய்வேன். ஈரானியர்கள் எந்த விதமான முடிவுகளையும் இந்த 60 நாட்களுக்குள்ளே எடுக்காவிட்டால் என்னுடைய அடுத்த கட்ட முடிவுகளை அனைவரும் எதிர்பாருங்கள். தேவைப்பட்டால் நான் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் முழுவதையும் முழுமையாக கைப்பற்றுவேன். மேலும் அங்கிருக்கக்கூடிய அனைவரையும் தும்சம் செய்து விடுவேன். தற்போது காசாவின் களத்திலே ஹமாஸும் வாலாட்டக்கூடாது. நாங்கள் ஏற்கனவே செய்து கொண்ட ஒப்பந்தத்திற்கு அமைவாக ஹமாஸ் அனைத்தையும் செய்து முடிக்க வேண்டும். இல்லாவிட்டால் நிலைமைகள் தலைகீழாக மாறிவிடும். தற்போது எங்களுடைய கவனம் அனைத்தும் ஈரான் மீது இருக்க வேண்டும். ஈரான் விவகாரம் முழுமையாக முடிக்கப்பட்டுவிட்டால் ஏனைய அனைத்து விடயங்களும் தானாக முடிவுக்கு வந்துவிடும். அதே போன்று இஸ்ரேலினால் ஹிஸ்புல்லாவை அழிக்க முடியவில்லை என்பது எனக்கு ஏமாற்றம் அளிக்கின்றது. கட்டிடங்களை அழிக்காமல் ஹிஸ்புல்லாவை இஸ்ரேலினால் முடிவுக்கு கொண்டு வர முடியவில்லை. இதனால் நான் அவசரமாக இந்த விடயங்களை சிரியாவிடம் ஒப்படைக்கப் போகின்றேன். ஹிஸ்புல்லாவை அழிப்பதற்கு சிரியாவை பொருத்தம். இந்த வேலையை சிரியாவினுடைய ஜனாதிபதி துல்லியமாக செய்து முடிப்பார் என டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கும் எதிர்க்கட்சிகளுக்கும் எதிரான மிரட்டல்களை வெளியிட்டிருந்தார். இதைத் தொடர்ந்து ஈரானிய பாராளுமன்ற சபாநாயகர் முகமது கலிபாஃப் அவர்கள் இவ்வாறு தெரிவித்தார். அமெரிக்கர்களுக்கு அவர்களுடைய அச்சுறுத்தல்கள் பயனளித்திருந்தால் தற்போதைய அவமானகரமான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்க மாட்டார்கள். நாங்கள் அமெரிக்காவினுடைய அச்சுறுத்தல்களை பெரிதாக எடுத்துக் கொள்வதில்லை. ஏனென்றால் அவர்களுடைய அச்சுறுத்தல்களினால் எதுவுமே சாதிக்க முடியாது. களத்தில் ஈரான் தான் அனைத்து விதமான அட்டைகளையும் வைத்திருக்கின்றது. இருப்பினும் அமெரிக்கர்கள் அவர்களுடைய வார்த்தைகளை கையாளுவதில் கவனமாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் எங்களுடைய ஆயுதப்படைகள் வேறு விதமாக பதிலளித்து விடுவார்கள். மேலும் அமெரிக்கர்கள் என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம், ஆனால் செயலில் நாங்கள் தான் இறங்குவோம் என ஈரானிய பாராளுமன்ற சபாநாயகர் முகமது கலிபாஃப் அவர்கள் தெரிவித்தார். அத்தோடு ஜெனீவாவில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் சில முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன. அதாவது தெற்கு லெபனான் பிரதேசத்திலே தாக்குதல்களை நிறுத்துவதற்காகவும் தெற்கு லெபனான் பிரதேசத்திலிருந்து இஸ்ரேல் ஆக்கிரமிப்பை முழுமையாக வெளியேற்றுவதற்காகவும் ஒரு மோதல் தீர்வு ஒருங்கிணைப்பு மையத்தை உருவாக்குவதற்கான முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன. இந்த ஒருங்கிணைப்பு குழுவின் மூலமாக தெற்கு லெபனான் பிரதேசத்திலே இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் தாக்குதல்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் தெற்கு லெபனான் பிரதேசத்தை விட்டு இஸ்ரேல் ஆக்கிரமிப்பை வெளியேற்றுவதற்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று 14 அம்ச திட்டத்தில் இருக்கக்கூடிய ஈரான் எண்ணெய் வர்த்தகத்தின் மீதான தடைகளை நீக்குவது தொடர்பாகவும் பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. தற்போது ஈரான் எண்ணெய் வர்த்தகத்தின் மீதான தடைகள் நீக்கப்பட்டுள்ளன. மேலும் இதன் அடுத்த கட்டமாக ஈரானிய வங்கியின் மூலமாக வர்த்தகத்தை மேற்கொள்வதற்கான பேச்சுவார்த்தைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அதே நேரம் ஈரானினுடைய அணுசக்தி திறன்கள் தொடர்பாக இன்னும் பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்படவில்லை என்றும் 14 அம்ச திட்டத்தினுடைய முதலாவது அம்ச கோரிக்கையான லெபனானிய களத்தில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு வெளியேறியதற்கு பின்பும் எண்ணெய் வர்த்தகத்தின் மீதான மேலதிக தடைகள் முழுமையாக நீக்கப்பட்டதற்கு பின்புமே அணுசக்தி தொடர்பான பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்கப் போவதாகவும் ஈரானிய தலைமைகள் தெரிவித்துள்ளார்கள். அத்தோடு இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு பின்பு டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் இஸ்ரேல் ஆக்கிரமிப்புக்கு உச்சழுத்தங்களை வழங்கியதாகவும் இதைத் தொடர்ந்து தெற்கு லெபனானுடைய மஞ்சள் எல்லை பிரதேசங்களில் இருந்து பகுதியளவில் பின்வாங்குவதற்கு இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ஒப்புக்கொண்டதாகவும் செய்திகள் வெளியாகி இருந்தன. அதாவது தெற்கு லெபனானுடைய மஞ்சள் எல்லை பிரதேசங்களில் இருந்து அதிகளவான படைப்பிரிவுகளை பின்வாங்க செய்வதாக நெட்டன்யாஹு ஒப்புக்கொண்டிருப்பதாகவே தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் இன்னும் 48 மணித்தியாலத்திற்குள்ளேயே இது தொடர்பான உண்மையான நிலைமைகளை எங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். அதே நேரம் நாங்கள் தெற்கு லெபனான் பிரதேசத்திலிருந்து வெளியேறப் போவதில்லை என நெட்டன்யாஹு வெளிப்படையான அறிக்கைகளையும் தொடர்ச்சியாக வெளியிட்டு வருகின்றார். எனவே இது எவ்வாறு இருப்பினும் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் முன்னோக்கி நகர்வதற்கு லெபனானிய களத்தில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு முழுமையாக வெளியேற வேண்டும் என்றும் லெபனான் மீதான தாக்குதல்கள் முழுமையாக நிறுத்தப்பட வேண்டும் என்றும் முக்கியமான கோரிக்கைகளாக முன்வைக்கப்பட்டுள்ளன. அத்தோடு தெற்கு லெபனான் பகுதியிலிருந்து இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் பகுதியளவில் வெளியேறுவதற்கு ஒப்புக்கொண்டதனால் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தையும் பகுதியளவில் திறக்குமாறு மசூத் பெஸெஷ்கியானினுடைய அரசாங்கம் உத்தரவுகளை பிறப்பித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் தற்போது ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசமும் பகுதியளவில் திறக்கப்பட்டிருப்பதாகவே குறிப்பிடப்படுகின்றது. அதே நேரம் தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய இன்னொரு மிக முக்கியமான பிரச்சனை என்னவென்றால் மசூத் பெஸெஷ்கியானினுடைய அரசாங்கம் ஈரான் முழுவதும் நடைபெற்று வரக்கூடிய அமைதி ஆர்ப்பாட்டங்களை முடக்குவதற்கான வேலை திட்டங்களை ஆரம்பித்திருப்பதுதான். இதற்கமைவாக மசூத் பெஸெஷ்கியானுடைய துணை ஆலோசகர் அறிக்கைகளையும் வெளியிட்டிருந்தார். ஈரான் முழுவதும் இரவு நேரங்களில் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. மேலும் இவ்வாறு இரவு நேரங்களில் ஈரான் முழுவதும் நடைபெற்று வரக்கூடிய அமைதி ஆர்ப்பாட்டங்களும் கூட்டங்களும் எங்களுடைய ராஜதந்திர பாதைகளுக்கு தடைகளை ஏற்படுத்துவதாகவே அமைந்துள்ளது. இதனால் இரவு நேரங்களில் நடைபெற்று வரக்கூடிய இந்த கூட்டங்கள் எங்களுடைய களத்தில் தாக்கத்தை ஏற்படுத்திவிடக்கூடும், களத்தினுடைய போக்கையே மாற்றி
வந்துவிடக்கூடும். மேலும் இது தேசிய ஒற்றுமைக்கு மிகப்பெரிய சிக்கலாக மாறிவிடும். மேலும் இந்த கூட்டங்கள் அரசாங்கத்திற்கு எதிராக அழுத்தங்களை வழங்கக்கூடிய கூட்டங்களாகவே தற்போது மாறிவிட்டன. மேலும் ராஜதந்திர களத்தில் உடனடியாக முடிவுகளை எடுப்பதற்கும் இவை தடையாக இருக்கின்றன. இதனால் வருகின்ற ஜூலை 9ஆம் தேதிக்கு பின்பு குறித்த இரவு நேர கூட்டங்கள் அனைத்தும் முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெஸஷ்கியான் குறித்த இரவு நேர கூட்டங்களை முழுமையாக நிறுத்துமாறு உத்தரவிட்டுள்ளார். இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு எதிராகவே கூட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. அமெரிக்காவுடனான எந்த ஒரு ஒப்பந்தத்தையும் நாங்கள் முடிக்கக்கூடாது, இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தமானது உச்ச தலைவருக்கு செய்திருக்கக்கூடிய துரோகம் என்றும் ஈரானிய மக்கள் தொடர்ச்சியாக கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டங்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். மேலும் இந்த ஆர்ப்பாட்டங்களை முடக்கும் நோக்கத்தோடு தற்போது மசூத் பெஸஷ்கியானும் அவருடைய அரசாங்கமும் இந்த முடிவுகளை எடுத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனவே ஈரானிய களத்தில் நடைபெற்று வரக்கூடிய இந்த விடயங்களையும் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அத்தோடு இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.